பெருமாள் முருகன் சிறுகதைகள். வராக அவதாரம். வாசிப்பது சந்தீப். வேங்கடேசன் அந்த நகரத்திற்கு வந்திறங்கிய போது விடிந்திருந்தது. ஆனால் பொழுது கிளம்பியிருக்கவில்லை. வெயிலற்ற வெளிச்சம் பரவி சாலைகள் அழகு பெற்றிருந்தன. சோர்ந்த முகத்துடன் ஓரமாக நடந்து செல்லும் சிலரும் பயணிகளாயிருந்தனர். உயர்ந்த கட்டிடங்களை அவ்வப்போது அண்ணாந்து பார்த்துக் கொண்டு எதிர்ப்பட்ட சாலையில் அவன் ஊர்ந்தான். அவன் பார்வையை மோப்பம் பிடித்து ஆட்டோ ஒன்று அவனைத் தொடர்ந்தது. எவ்வளவுதான் ஒதுங்கிப் போயும் ஆட்டோ விடுவதாயில்லை. சாக்கடையோரமாக காலடி வைக்கையில் ஆட்டோ குரல் கேட்டது. அவனைக் குறிவைத்து தொடரும் செய்தியை அப்போதுதான் புரிந்து கொண்டான். இது மாதிரியான சமயத்தில் எப்படி நடந்து கொள்வதென தெரியவில்லைல. நடராஜன் இதைப் பற்றி எதுவும் சொல்லியிருக்கவில்லை. முகத்தை வேறு பக்கமாக திருப்பியபடி குரல் தனக்கானது இல்லை என்று பாவனை செய்து கொண்டு மெளனமாக நடந்தான். ஆட்டோ திரும்பத் திரும்ப அலறி பார்த்து சில மோசமான வசவுகளை எறிந்துவிட்டு வேகமெடுத்து போய்விட்டது. அவனுக்கு பதற்றம் குறைந்து ஆசுவாசமாயிற்று. ஆட்டோவை பின்வாங்க செய்துவிட்டு பெருமை கூடி நம்பிக்கை உண்டானது. இனி எதற்கும் பயமில்லை, கவலையில்லை. இந்த நகரத்தின் எல்லா தந்திரங்களையும் சாதாரணமாக சமாளித்துவிட முடியும். தெம்புடன் ஒரு கட்டிடமொன்றின் மூடிய கதவரையில் ஒதுங்கிப் பைக்குள் இருந்த தாளை எடுத்து ஆராய்ந்தான். அவனுக்கு நேர்முகத் தேர்வுக்கான கடிதம் வந்தவுடனேயே பயம் சூழ்ந்து கொண்டது. கடிதம் அனுப்பிய நிறுவனம் அந்த பெரிய நகரத்தில் இருந்தது. அந்நகரத்தைப் பற்றி உலவிய கதைகள் அநேகம். பிள்ளைகளைப் பிடித்துக் கொண்டு போய் கண்களை நோண்டி பிச்சைக்காரர்களாக அங்கே திரியவிட்டு விடுவார்கள் என்றும் பருவப் பெண்களாக இருந்தால் விபச்சாரிகளாக மாற்றிவிடுவார்கள் என்றும் கூறப்படுவது சகஜம். ஆண்களிடம் இருக்கும் பணத்தை அபகரித்துக் கொண்டதும் அவர்கள் அல்லாடுவதை பொறுக்க முடியாமல் இரக்கப்படுவதில நடித்து இரத்தம் கொடுக்க கூட்டிச் செல்வார்கள் என்றும் இரத்தத்தை உறிஞ்சிக் கொள்வதோடு நிற்காமல் உடல் உறுப்புகளை எல்லாம் இரகசியமாக எடுத்துக் கொள்வார்கள் என்றும் பின் குற்றுயிராக குப்பை லாரியில் தூக்கிப் போட்டுக் கொண்டு போய் அனாதி மேட்டில் கொட்டிவிடுவார்கள் என்றும் கழுகுகள் கொத்தி இழுத்துச் சிதையும் உடல்கள் அநேகம் அங்கே கிடக்கும் என்றும் சொல்வதுண்டு. பிரபலமான கதாநாயகன் ஒருவன் அந்த நகரத்திற்குச் செல்லும்போது அச்சதால் பணத்தை உள்ளாடைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டிருப்பதாக திரைப்படக் காட்சி ஒன்றும் வந்திருந்தது. அங்கே மனிதர்களே இல்லை, பேய்கள்தான் மனித வடிவில் உலவுகின்றன என்ற நம்பிக்கை வேங்கடேசனுடைய ஊரில் பரவலாக நிலவியது. அங்கே சில மாதங்கள் தங்கியிருந்தவனும் அவ்வப்போது சென்று வருபவனுமாக நடராஜன் மட்டுமே இருந்தான். அதன் காரணமாகவே நடராஜனிடம் மதிப்போடும் அச்சத்தோடும் ஊரார் பழகினர். முன்னிரவில் அவனை சந்திக்க வேங்கடேசன் சென்றபோது அட்டகாசமாக வரவேற்றான். செலவைத்தான் பார்த்துக் கொள்வதாகச் சொல்லி நேர்முகத் தேர்வு நாளன்று நடராஜனும் உடன் வரவேண்டுமென்று கேட்டான். சிறிது நேரம் மெளங்கொண்டிருந்த நடராஜன் சட்டென்று உரக்கச் சிரித்தான். உனக்கு அங்கேயே வேலை கிடைச்சிடுச்சுன்னு வெச்சுக்க, நானும் கூடவே இருக்க முடியுமா? அவருடைய கேள்விக்கு எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. பின் நடராஜன் வெகுவாக தைரியம் கொடுக்கத் தொடங்கினான். எல்லோரும் அதிகமாக பயமுறுத்துகிறார்கள் என்று சொல்லிவிட்டு கேட்டான். பேய்கள் எங்குதான் இல்லை? நடராஜன் மேல் உண்மையாகவே மரியாதை தோன்றியது. தைரியத்தோடு அவனை பார்த்து புன்னகைத்தவுடன்தான் அவனுக்கும் திருப்தி வந்திருக்கும் போல. அரைத்தாள் கிழித்து அதில் வரைபடங்களை எழுதினான். அதற்கு கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டான். தேர்ந்த ஓவியனைப் போல அவன் விரல்கள் இயங்குவதை பார்க்க பரவசமாயிருந்தது. திசைகள், சாலைகள், முக்கிய இடங்கள், பேருந்து எண்கள் ஆகியவற்றைக் கொண்ட அருமையான வரைபடம் அது. காட்டியபடி நடராஜன் விளக்கம் சொல்வதைக் கேட்டபோது நகரத்தைப் பற்றிய அச்சம் அனைத்தும் வடிந்து உற்சாகம் பெருகியது. அந்த வரைபடம் தன்னுடன் இருக்கும் வரை எந்தச் சிரமமும் இல்லாமல் நகரத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் சென்று வந்துவிட முடியும் என்று நினைத்தான். அவ்வப்போது வரைபடத்தை எடுத்துப் பார்த்து எல்லாம் சரியாக விளங்கியிருக்கிறதா என பரிசோதித்துக் கொள்வான். ஏதேனும் குழப்பம் இருப்பது போல தெரிந்தாலோ கூடுதல் தகவல் தேவை என உணர்ந்தாலோ உடனே நடராஜனிடம் ஓடுவான். எந்த நேரத்திலும் எதைப் பற்றியும் விளக்கம் சொல்ல தயாராக இருந்தான் நடராஜன். அவன் சொல்வதைக் கேட்கிறபோது அடேங்கப்பா என்று வியப்பேற்படும். நகரத்திலேயே பிறந்து வளர்ந்த ஒருவனுக்கு கூட இவ்வளவு விவரங்கள் தெரிந்திருக்கும் என்பது சந்தேகம்தான்.
தனக்கு தேவை என்று கருதியவற்றை தனியாக ஒரு தாளில் குறித்து வைத்துக் கொண்டிருந்தான். எல்லாம் சரியாக இருக்கிறது என்ற திருப்தி வந்திருந்தது. பேருந்து ஏறப்போகும் நாளில் விடைபெறச் சென்றிருந்த சமயத்தில் திடீரென நினைவு வந்தவன் போல நடராஜன் கேட்டான். எங்க தங்கப் போற? எல்லாம் குலைந்து போய் இருள் கவ்விக்கொண்டதாக தோன்றியது. இதுவரைக்கும் எதையெதையோ யோசித்து விவரங்கள் தேடிக் கொண்டிருந்தவன் இதை எப்படி மறந்து போனோம் என்று குழப்பமாக இருந்தது. தினமும் சந்தித்து பேசுகையில் தங்குமிடம் பற்றி எதுவும் சொல்லாமல் இருந்துவிட்டு கடைசி நேரத்தில் நடராஜனதைப் பற்றி கேட்பதென்ன? எல்லாவற்றையும் சொல்லிவிடாமல் தன் பிடியில் சிலவற்றை வைத்துக் கொண்டு போக்குக் காட்டுகிற குரூர மனம் கொண்டவனா அவன்? ஆனால் நடராஜனின் முகத்தில் அப்படியொன்றும் தெரியவில்லை. எதேச்சையாக நினைவு வந்தவன் போலவும் முக்கியமான ஒன்றை மறந்துவிட்டவனின் பதற்றம் பரவிய முகமுமாக இருந்தான். பேருந்து விட்டு இறங்கியதும் நேராக அந்த நிறுவன அலுவலகத்திற்கு சென்றுவிடலாம் என்றுதான் இதுவரைக்கும் கருதிக் கொண்டிருப்பதாகவும், ஆகவே அப்படியே செய்துவிடலாம் என்றும் எதற்குத் தங்க வேண்டும் என்றும் வேங்கடேசன் கேட்டான். எண்ண வடிஞ்ச மூஞ்சியும் அழுக்கு சட்டையுமாவா போய் நிற்ப? நடராஜனின் கேள்வி மிகவும் நியாயமானது. நிறுவனம் சாதாரணமானதாக கூட இருக்கலாம். ஆனால் நேர்முகத் தேர்வுக்குச் செல்கிறபோது மாசுமறுவற்ற முகத்துடனும் மடிப்பு கலையாத உடையுடனும் போனால்தான் மரியாதை. எங்காவது அறை எடுத்துத் தங்கி அழுக்குகளையெல்லாம் போக்கிக் கொண்டு போவதுதான் நல்லது. நடராஜனே இன்னொரு பிரச்சனையையும் கிளப்பினான். அதுக்குச் செலவு அதிகமாகுமே. குருவி சேர்ப்பது போல சேர்த்து வைத்திருக்கும் வீட்டுப் பணத்தின் குறிப்பிட்ட பகுதி இந்தப் பயணத்திற்கே செலவாகப் போகிறது. இதற்கு மேலும் வீட்டில் கேட்க முடியாது. அறை எடுத்துத் தங்குவதைப் பற்றி யோசிக்கவே முடியாது. இவனின் கவலை படிந்த முகத்தைக் கண்டு நடராஜன் இரக்கம் கொண்டான். ஏதோ ஒரு பரம ரகசியத்தைச் சொல்பவனாய் தயங்கிச் சொன்னான். நான் ஒரு இடம் சொல்றேன். அது கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்கும். உனக்கு பரவாயில்லைன்னா சொல்றேன். வரைபடத்தில் அந்த இடம் பற்றிய குறிப்பு மிகத் தெளிவாக இருந்தது. பிரதான சாலை ஒன்றிலிருந்து சட்டென்று பிரிவதாயிருந்தது. மண்டித்தெரு, தெருவின் பெயரைக் குறிக்கும் பலகை எதுவுமில்லை. ஆனால் வரைபடக் குறிப்பின்படி அதுவாகத்தானிருக்கும் என்று பட்டது. பிரதான சாலையிலேயே சிறிது நேரம் நின்று பார்த்தான். கை வண்டிகளும் பாரம் சுமப்பவர்களும் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு வந்த காய்கறி மூட்டைகள் இது மண்டித்தெருதான் என்று உறுதிப்படுத்தின. யாரையும் கேட்காமலே ஊகிக்க முடிந்ததில் மகிழ்ச்சி கொண்டான். தெருவின் நுழைவாயிலில் அழுகல் காய்களை நீர் போட்டு கழுவிப் பிரித்துக் கொண்டிருந்தனர் பெண்கள் சிலர். உள்ளே எப்படி நுழைவது என்று தெரியாமல் தவித்து நின்றான். பிரதான சாலையின் விரிச்சோடிய தோற்றம் இங்கே முற்றிலும் மாறியிருந்தது. உள்ளே நுழைபவர்கள் தன்னைத் தவிர யாருமில்லை எனக் கண்டான். உள்ளே இருந்து எல்லோரும் வெளியே வந்து கொண்டிருந்தனர். நுழைவதற்கு சிறு சந்து கூட தென்படவில்லை. எந்தப் பக்கமும் ஒதுங்கி நிற்கவும் முடியவில்லை. அவன் நிற்கும் புறமெல்லாம் இனம் காண இயலாத உறுப்புகள் வந்து மோதித் தள்ளிக்கொண்டே இருந்தன. அங்கும் இங்கும் நகர்ந்து நிற்கப் பார்த்தான். முதுகுப்பை அலைக்கழிந்து சுமை கூடியது. வெகுநேரமாக வாயிலிலேயே இருந்தான். உடல் முழுக்க வேர்த்து நசநசப்பு கூடியது. பேருந்தின் அலுப்பு முழுவதும் வழிந்து அச்சம் சூழ்ந்தது. அவனுக்குரிய வழிகள் எல்லாம் அடைபட்டுப் போனது போல் உணர்ந்தான். எங்கிருந்து எப்படி வழியை உண்டாக்கிக் கொள்வதென தெரியவில்லை. வரைபடத்தாள் முழுமையாக அவன் மனதிலிருந்து அழிந்து போயிருந்தது. நுழைவாயிலின் குறுகிய பரப்பில் இடைவிடாமல் அலைந்து கொண்டிருப்பதுதான் இனி தனக்கு விதிக்கப்பட்டது என்று உணர்ந்தான். பதற்றத்தில் முன்னும் பின்னுமாய் தடுமாறிக் கொண்டிருந்த போது எதுவோ முதுகில் உதைத்துத் தள்ளியது போலிருந்தது. பிதுங்கலாய் உள்ளே போய் விழுந்தான். தெரு முழுக்க மனிதத் தலைகளாயிருந்தன. கண்ணுக்கெட்டிய தொலைவு வரைக்கும் தெரு நீண்டு சென்றது. பிரமித்து நின்ற ஒரு கணத்தில் பலவிதமாக தள்ளுண்டு இன்னும் கொஞ்சம் முன்னேறியிருந்தான். அதன்பின் எல்லாம் அவனுக்கு ஒருவாறு புரிய ஆரம்பித்தன. ஆட்களைக் கவனிக்க முடிந்தது. வண்டிகளின் வேகம் பிடிபட்டது. எதிலும் இடிபட்டுக் கொள்ளாமல் ஒதுங்கப் பார்த்தான். ஒதுங்க முயல்வது முன்னேறிச் செல்வதாயிருந்தது.
அழுக்கேறிக் கருத்து சிறுதுண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு முதுகில் பெரும் மூட்டையை சுமந்து கொண்டிருந்த தலைகள் எதையும் பொருட்படுத்தாமல் ஓடிக்கொண்டே இருந்தன. மூட்டை என்பது தலைகளின் உறுப்பாய் மாறிவிட்டிருந்தது. 3 சக்கர வண்டிகள் இடைவிடாமல் மணி எடுத்துக் கொண்டே இருந்தன. அந்த மணிச் சத்தத்தோடு கலந்து குரல்கள் அடையாளமற்று வெற்றொலிகளாக மிதந்து வந்தன. சாதாரண மிதிவண்டியின் மணியோசை போலில்லாமல் கணீர் என்று காதைத் தாக்கும் ஓசையைக் கொண்டிருந்தன. மனத்தின் பதற்றம் உடல் முழுக்க பரவிக் கால்களில் போய் நிலை கொண்டிருந்தது. நடக்கும்போதே நடுக்கத்தை உணர்ந்தான். முதுகுப் பையின் மீது அப்போதும் கவனமிருந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டான். வண்டியின் வேகமொன்றுக்கு அஞ்சிக் கடைப்படிக்கு தாவிய போது அது ஒரு வாழைக்காய் மண்டியாய் இருந்தது. அதன்பின் தெருவின் இரு பக்கங்களிலும் வாழைக்காய் மண்டிகளாய் இருப்பதைப் பார்த்தான். நடராஜன் சொல்லிவிட்ட இடம் ஒரு வாழைக்காய் மண்டிதான் என்பது நினைவில் தட்டியது. கடை வாசலின் ஓரமாய் நின்று கொண்டு வரைபடத்தை எடுத்துப் பார்த்தான். அதில் கடையின் பெயரும் கடைக்காரரின் பெயரும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தன. அதிர்ஷ்டம் தன் பக்கம் இருக்குமானால் இந்த கடையாகவே இருக்கக்கூடும் என்று சந்தோஷப்பட்டான். வாழைக் குலைகளின் இடையே மனிதர்களும் குரல்களும் தோன்றின. குலைகளைத் தாக்கிச் செல்லும் ஆட்களின் இயக்கம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. யாரைக் கேட்பது என்பதும் தெரியவில்லை. கடையின் பெயரைச் சொல்லிக் கேட்பதா, கடைக்காரரின் பெயரைச் சொல்லிக் கேட்பதா என்பதையும் தீர்மானிக்க முடியவில்லை. கடைக்காரரின் பெயரைச் சொல்லிக் கேட்டால் மரியாதை குறைவாக கருதிக் கொள்ளக்கூடும். கடையின் பெயரைச் சொல்லிக் கேட்பதுதான் உசிதம். அவனருகில் ஒரு குலையை புரட்டிக் கொண்டிருந்த உருவத்திடம் கடையின் பெயரைச் சொல்லிக் கேட்டான். வேறு யாரிடமோ எதையோ கத்திக்கொண்டே 4 கட தாண்டிப்போ என்றது. அது தனக்கான பதில்தானா என்று தெரியாமல் குழப்பினான். மீண்டும் ஏங்க என்று தொடங்கியதும் காது பேஜாரா உனக்கு? இன்னா 4 கட தாண்டிப்போ என்று கத்தியது. பேந்த விழித்துக் கொண்டு கடைகளைக் கடந்தான். கொத்துமதிப்பாக ஒரு கடையைத் தேர்ந்தெடுத்து விசாரித்தான். பதிலுக்காக காதுகளை உன்னிப்பாக விரைத்துக் கொண்டான். ஆமோதிப்பான பதில் வந்ததும் முகம் விரிந்தது. நடராஜன் சொல்லி அனுப்பியிருந்த ஆளின் பெயரைச் சொன்னதும் பதில் சொன்ன ஆள் மேலும் கீழும் பார்த்தார். பின் உள்ளே சிறு மேசையொன்றின் பின்னால் உட்கார்ந்திருந்த உருவத்தைக் கை காட்டினார். சிறிய வாசல் கொண்ட கடை உள்ளே வெகு விஸ்தாரமாக விரிந்து கொண்டே சென்றது. மேசைக்காரரிடம் சென்றதும் இன்னா என்றார். நடராஜனின் பெயரையும் ஊரையும் சொல்லி அவர் அனுப்பி வைத்தார் என்று சொன்னான். அவனா என்றவர் இவனைப் பார்த்து வேலை எதுனா வேணுமா என்றார். இடையிடையே எங்கிருந்தோ சொல்லப்பட்ட கணக்குகளையும் குறித்தபடி இருந்தார். வேங்கடேசன் பேசாமல் நின்றிருந்தான். அவர் மீண்டும் அவனைப் பார்த்து புருவத்தைச் சுழித்தார். அவன் தனது நேர்முகத் தேர்வு, நிறுவனம் ஆகியவற்றைப் பற்றிச் சொன்னான். பைக்கான பாதுகாப்போடு குளித்து உடை உடுத்திச் செல்ல இந்த இடத்தை நடராஜன் சொல்லி அனுப்பினான் என்றதும் அவர் சிரித்தார். சிரிப்பு அவரை பெரிய முதலாளியாகக் காட்டியது. பாதுகாப்பான இடம் என்று சொன்னது அவருடைய தொழிலுக்கு கிடைத்த பாராட்டுதலாக எடுத்துக் கொண்டார் என ஊகித்தான். மேற்கொண்டு நடந்த பேச்சில் அவர் நடராஜனைப் பற்றி கூறியதிலிருந்து அவன் இந்த மண்டியில் என்னவாகவோ வேலை செய்திருக்கிறான் என்பது பிடிபட்டது. தெளிவாகவில்லை. இங்கேயே பையை வைத்துவிட்டு போகலாம் என்றும் எந்த நேரத்திலும் வந்து எடுத்துக்கொள்ளலாம் என்றும் உத்தரவாதம் கொடுத்தார். பையை அவர் காலடியில் மேசை சட்டங்களுக்கிடையே வைத்தான். உடைகள் இருந்த மழைக்காகிதப் பையை மட்டுமே கையில் வைத்துக் கொண்டான். இவ்வளவு அன்பாகப் பேசுபவர் காசு கொடுத்தால் வாங்கிக் கொள்வாரா, ஏளனமாக திட்டிவிடுவாரா என தயக்கமாயிருந்தது. ₹1 நாணயமொன்றை எச்சரிக்கையாக நீட்டினான். அவர் தயக்கமெதுவுமின்றிச் சாதாரணமாக வாங்கிக் கொண்டார். வாழைத்தார்களினோடு குளியலறையோ கழிப்பறையோ இருப்பதற்கான சுவடேதும் படவில்லை. அவன் அவரைப் பார்த்தான். கை காட்டி நேராப்போ என்றார். தனித்தனியாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தார்களுக்கிடையே ஒற்றையடித்தடம் தென்பட்டது. தார்கள் முழுக்க பச்சையாக இருந்தன. பூவந்தார்கள்தான் அதிகமாக இருக்குமென்று தோன்றியது. தார்களின் காம்புகள் இலேசாக வளைந்து கிராப்புக் கோழிகளின் கழுத்தைப் போலிருந்தன. அவற்றைக் கடந்து போவது பெரும் பிரயத்தனமாயிருந்தது. வாழைத்தாரின் காய்ந்த சாறு பிசின் உடையில் ஒட்டிக் கரைப்பட்டு விடுமோ என பயம்.
மனதுக்குள் ஒரு நிம்மதி கூடியிருப்பதாகப்பட்டது. மண்டிக்காரரின் பேச்சும் ஆதரவும் யாருமற்ற இந்நகரத்தில் பெருந்துணையாக தோன்றின. ஒற்றையடித்தட முடிவில் சுவர் முட்டித் திரும்பியது. திரும்பியதும் பெரிய வராண்டா விரிந்து சென்றது. தெருவில் நின்று பார்த்தபோது குறுகித் தெரிந்த இதன் முகம் எவ்வளவு விஸ்தாரமான உடலைக் கொண்டிருக்கிறது என்று வியந்தான். வராண்டா முழுவதிலும் கூட வாழைத்தார்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றை ஒட்டி உள்சுவரால் தடுத்திருந்த ஒரு பகுதிதான் குளியலறையாக இருக்க வேண்டும். அருகே செல்லச் செல்ல நீர் விழும் சப்தம் தெளிவாக கேட்டது. உள்ளே ஆட்கள் இருக்கிறார்கள். சுவரைக் கடந்து சட்டென்று உள்ளே நுழைந்ததும் அதிர்ந்தான். தலையைத் தாழ்த்திக் கொண்டான். 2 வரிசைகளில் குழாய்களும் அவற்றின் கீழே வாளிகளும் இருந்தன. எத்தனை பேர் என்று சரியாகத் தெரியவில்லை. உடம்பில் சிறு கோவணங்கூட இல்லாமல் குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படியே திரும்பிச் சென்று விடலாம் என்று தோன்றியது. இந்த அம்மணக் கூட்டத்துக்குள் தானும் ஓராளாய்ப் போய் நின்று குளிப்பதை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. நீர்ப்பட்டுக் கால்கள் நனைந்தன. மெல்லத் தலையுயர்த்திப் பார்த்தான். முன்னால் நின்று குளித்தவன் நல்ல சிவப்பாக இருந்தான். அடுத்தவன் எதிர்மாறாக கருத்து தெரிந்தான். எதிர்ப்புறத்தில் இருப்பவனை திரும்பிப் பார்க்க கூச்சப்பட்டான். ஏதாவது சொல்லிவிடுவார்களோ என்று தோன்றியது. சாய்வான பார்வையை ஓட்டினான். அவனுக்கு நீண்ட குறி என்று பட்டது. 3 பேருமே மினுமினுக்கும் உடல் கொண்டவர்களாக இருந்தார்கள். யாருமற்ற அனாதிவழிக் காட்டாற்றில் முங்கி நீராடுபவர்களைப் போல ஆனந்தமாக குளிப்பதைப் பார்த்து வெட்கம் கெட்ட ஜென்மங்கள் என்று முணுமுணுத்தான். அசைவுகளில் அவன் பக்கமாக ஆடிக் குலுங்கும் குறிகள் அவ்வப்போது தோன்றின. அவற்றைப் பார்க்க வேண்டும் என்று பட்டாலும் சி என முகம் சுளித்து திரும்பிக் கொள்ள முயன்றான். செல்லாமல் எதற்காக அங்கேயே நிற்கிறோம் என்ற உணர்வு வந்ததும் தன் மேலேயே வெறுப்பு கொண்டான். அவனைக் கேட்காமலேயே பார்வை உள்ளோடிக் கொண்டிருந்தது. நேர்முகத் தேர்வுக்குச் செல்லும்போது பளிச்சென்று இருக்க வேண்டுமே. இந்தக் கருமங்களை எல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தால் முடியுமா? அவன்கள் பாட்டுக்கு நிமிர்த்திக் கொண்டு குளிக்கட்டும். உள்ளாடைகளோடு ஒரு பக்கமாக குளித்துக் கொள்ளலாம். தயக்கத்தோடு ஆடைகளைக் களைந்து வெளிச்சுவரின் மேல் போட்டான். பைக்குள்ளிருந்து சோப்பை எடுத்துக்கொண்டு அதையும் சுவர் மேல் வைத்தான். ஜட்டை எந்த விக்கனமும் இல்லாமல் உடலோடு பொருந்தியிருந்ததால் திருப்தியாயிருந்தது. கால் வழுக்கிவிடும் பயத்தோடு எச்சரிக்கையாக அடிவைத்து உள்ளே போனான். உள்புற மூலையில் மறைவாக இருந்த கக்கூசில் ஒருவன் தெரிந்தான். கதவற்ற கக்கூஸ். அவனும் அம்மணமாகவே இருந்தான். சுவரை விரித்து முக்கிக் கொண்டிருந்தான். முக்கலில் குறி விரைத்து நின்றது. பேசினில் மலம் நிறைந்திருப்பதைப் போலப்பட்டது. கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் எப்படி இதற்குள் உட்கார்ந்து இத்தனை பேருக்கு முன்னால் பேழ முடிகிறது? வருவது போல இருந்த மலம் அடைப்புண்டது. இந்தக் காட்சி மறக்கும் வரை வயிறு இழகாது. கதவில்லாத கக்கூசின் மேலே பன்றிகள்தான் அதில் கழிக்கும் என்ற எழுத்துக்கள் மங்கித் தெரிந்தன. அந்த வாசகம் நிறைவைத் தந்தது. ஒருவன் நின்ற பக்கத்திற்கு போய் வாளி ஒன்றை எடுத்துக் குழாயைத் திறந்தான். பக்கத்தில் இருந்தவன் இலேசாக கவனித்தது போலப்பட்டது. அநேகமாக ஜட்டியை கவனித்திருக்கலாம். மனசுக்குள் சிரித்திருப்பான். நீர் முள்ளும்போது அந்தச் சுவரில் பன்றிகள்தான் நிர்வாணமாக குளிக்கும் என்ற வாசகம் சுவருக்குள் மறைந்து தெரிந்தது. கழிக்கும் குளிக்கும் என்று சந்தத்தோடு எழுதி வைத்தவனின் தமிழுணர்வை மெச்சிக்கொண்டான். சுவருக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதால்தான் அந்த வாசகங்கள் யாருக்கும் தெரியவில்லை என்று நினைத்தான். புதிதாக எழுதி வைக்க வேண்டும். மண்டி முதலாளியிடம் சொன்னால் நிச்சயம் செய்வார். முதலாளிக்கு இப்படி நிர்வாணமாக குளிப்பதில் உடன்பாடில்லை என்பதையும் அவர்களை பன்றிகள் எனத் திட்டுகிறார் என்பதையும் நினைக்க அவர் மேல் மரியாதை கூடிற்று. பன்னிங்க பன்னிங்க என்று பற்களைக் கடித்துக் கொண்டு திட்டினான். நீர் விழும் இரைச்சலில் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு சத்தம் கேட்டிருக்காது. நீரை மொண்டு ஊற்றிக்கொள்ளும் ஒவ்வொரு முறையும் பன்னிங்க என்று சொல்லிக் கொண்டான். குளித்து முடித்து ஒருவன் சுவர்மேல் இருந்த லுங்கியையும் டிராயரையும் எடுப்பது தெரிந்தது. கக்கூசாக்குள் இருந்தவன் இன்னும் முக்கிக் கொண்டிருந்தான். அவன் எழுந்து வருவதற்குள் குளித்து முடித்து போய்விட வேண்டும் என்று அவசரப்பட்டான்.
நனைந்து உடலோடு ஒட்டிக்கொண்டு ஜட்டிதான் இந்த இடத்தில் தன் மானத்தைக் காப்பாற்றுகிறது என்று எண்ணி அதனை அன்போடு பார்த்தான். கக்கூஸ்காரன் வெளியே வருவதற்கான ஆயத்தங்களில் இருந்தான். பக்கத்தில் இருந்தவன் இன்னும் குழைந்து குழைந்து நீராடிக் கொண்டிருந்தான். எத்தனை நாட்களின் அழுக்கோ! விரைந்து குளித்து முடித்து சுவரோரம் வந்து பையை எடுத்தான். நீர் உடலெங்கும் ஊர்ந்து இறங்கிச் சென்றது. பைக்குள் துண்டைத் துழாவினான். அணிந்து கொள்ள வேண்டிய உள்ளாடைகள், பேண்ட், சட்டை எல்லாம் இருந்தன. துண்டைக் காணோம். அவசரத்தில் எடுத்து வைக்க மறந்திருக்க வேண்டும். மண்டி முதலாளியின் காலடியில் வைத்துவிட்டு வந்த பையில் இருக்கலாம். துண்டிருந்தால் அதைக் கட்டிக்கொண்டு ஜட்டியை மாற்றலாம். இல்லையே என்ன செய்வதென்று புரியவில்லை. உள்ளே பார்த்தான். கக்கூஸ்காரன் மிகுந்த திருப்தியோடு வெளிவந்து குளியல் குழாயைத் திறந்து கொண்டிருந்தான். சுவர் பார்த்து மற்ற இருவரும் குளித்துக் கொண்டிருந்தனர். இதுதான் சமயம் என்று பட்டது. சுவர் பக்கமாக முகத்தைத் திருப்பிக் கொண்டு செயலில் இறங்கினான். சட்டென்று வேங்கடேசனும் பன்றியாகிப் போனான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.